வணக்கம் மக்களே. சம்மர் ஹாலிடேஸில் கண்டென்ட் எடுத்து நிறைய வீடியோஸ் போடலான்னு பார்த்தா வீட்டில் நானே ஒரு கண்டென்ட்டாக சுற்றினாங்க. அந்த அளவுக்கு பிஸி, எதுக்குமே டைம் இல்லை. அவ்வளோ வீடியோஸ் எடுத்துமே சும்மா கூட எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுற அளவுக்கு முடியாமல் போயிடுச்சு. ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க வீடியோஸ் எல்லாம் மொத்தமாக அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அப்படி இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோ எங்களோட ஒரு ஃபேமிலி ட்ரிப் கம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். இவங்க என்னோட சின்ன மாமனார், சின்ன மாமியார், அப்பா அம்மா. வடலூரில் நடக்கிற ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தான் பஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 மெம்பர்ஸ் நாங்கள் போயிருந்தோம். எனக்கு ட்ராவலில் வாந்தி வரும்னு சொல்லிட்டு விண்டோ சீட்டு போச்சாச்சு. போன உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே நானும் லித்துராடியும் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் பஸ்ஸில் போட்டிருந்தாங்கனால ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் பிக்கப் பண்ண வேண்டியவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு வண்டி ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. உள்ளே வந்த உடனே ஒவ்வொருத்தரும் ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுனால எல்லாரும் மாற்றி நாளும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி லாங் ட்ரிப், அதுவும் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து போகிறது செம்ம ஜாலியாக இருக்கும்ல. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. பெரியவங்க தான் ஹாய் பாய் ஹலோ சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தா குட்டீஸும் அவங்கள பார்த்துக்கிட்டு ஹலோ ஹாய் சொல்லிட்டு சீட்டை பிடிச்சி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், எல்லாருமே அவங்கவுங்க சீட்டில் அழகாக செட்டில் ஆயாச்சு. இதுக்கப்புறம் என்ன, ஒரே டான்ஸ் பாட்டு கொண்டாட்டம் தான். செம்ம ஃபன்னாக இருந்தது. நாங்கள் போனது நைட் ட்ராவல், பட் ஆனால் அந்த நைட் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு ஞாபகமே இல்லை. அந்த அளவுக்கு ஜாலியாக போச்சு. இந்த டீம் எப்போ சேர்ந்தாலுமே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு குறையே இருக்காதுங்க. வெல் ப்ரிப்பேர்டாக வருவாங்க. ஏதாவது கேம், ஃபன் ஆக்டிவிட்டி இருக்கிற எல்லாரையும் எங்கேஜாக வச்சுக்கிற மாதிரி எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக போகும். எப்போது இந்த செட்டு ஒன்றா சேர்ந்தாலுமே அந்த மாதிரி பஸ்லேயே விளையாடுறதுக்கு சீட்டு கட்டு அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் விளையாடுற பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. லூடோ அதெல்லாம். அதனால் அவங்க கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்லி மார்னிங் அரவுண்ட் 4:30 to 5 o'clock அங்கே நாங்கள் ரீச் ஆனோம். குட்டீஸ் எல்லாம் நல்லா பஸ்ஸில் தூங்குனதுனால அங்கே போன உடனே எங்களை தூங்க விடாமல் அவங்களும் முடிச்சுக்கிட்டாங்க, நாங்களும் தூங்கலை. இத்தனை பேரும் அங்கே கல்யாணம் முடிகிற வரைக்கும் சாப்பிட்ணும்ல, அதனால சமையல் எல்லாமே எல்லாருமே சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டுக்குள்ளே கிச்சன் இருந்தாலுமே வீட்டுக்கு பின்னாடி 2 மண் அடுப்பு, அப்புறம் கிணறு, இது எல்லாமே எனக்கு ஒரு சூப்பர் ஃபீல் கொடுத்தது. காலையிலே எல்லாருமே சேர்ந்து வகை வகையாக இட்லி, தோசை, பொங்கல், சட்னி, சாம்பார், வடை அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஒவ்வொருத்தரும் குளித்து என்கேஜ்மெண்ட்க்கு ரெடி ஆகிட்டோம். ரெடியான கேப்பில் லித்துராடி அங்கேருந்து எலக்ட்ரிக் பைக் எடுத்துகிட்டு சும்மா இந்த வில்லேஜ் ஒரு சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, நானும் ஆர்வமாக கிளம்பி போயிட்டு வந்த உடனே வரிசை தட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே பஸ் வந்துருச்சு. நாங்கள் இப்போது என்கேஜ்மெண்ட் ஸ்பாட்டுக்கு தான், மண்டபத்துக்கு தான் கிளம்புறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தோம். என்னோடய ட்ரெஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். இது வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு வாங்கியிருந்தேன். பட் குவாலிட்டி, ஃபிட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ரீசனபிள் ப்ரைஸ் கூட. என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு கல்யாணம் எப்படி போச்சுன்னு பார்க்கணும்ல. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல காலையில் பாதாம் பால் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 கிலோமீட்டர்ஸ் நடந்துருப்போம்னு நினைக்கிறோங்க. பாதாம் பால் கிடைக்கல, பட் காலையிலேயே எங்களுக்கு பனஞ்சாறு தான் கிடைச்சிது. இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு பாதாம் பால் கிடைக்கலனாலும் கிடைச்ச டீயாவது குடிச்சிட்டு போவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே டீ குடித்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நலங்கு வைக்கிறது ஒரு சின்ன அழகான விசேஷம். அதுலேயும் தாய் மாமா வைக்கிற நலங்கு இருக்கே, அது இன்னும் பார்க்கவே அழகாக இருக்கும். அப்படி தாங்க தாய் மாமா வீட்டு நலங்கு சிறப்பாக முடிஞ்சுது. நலங்கு முடிஞ்ச கையோட ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தண்ணி ஊற்றி விளையாடிட்டு பயங்கரமாக அந்த வீடியோவே ஒரு வழி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அண்ட் இந்த ட்ரிப்பில் வந்து எங்களுக்கு சோறு போட்ட சாமி வந்து எங்கள் வசந்த் அண்ணா தான். அவர் இல்லைன்னா வந்து 3 வேளை சாப்பாடும் எங்களுக்கு ஆன் டைம் டேஸ்டியாக சூப்பராக எங்களுக்கு எல்லாம் இவ்வளோ க்ரௌடுக்கும் செம்ம சூப்பராக சமைச்சு கொடுத்தாரு. ஏதோ என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன், சும்மா ஆனியன் தக்காளி கட் பண்ணி கொடுக்குறது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சும்மா சாப் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி குட்டி ஹெல்ப்லாம் நான் அவருக்கு பண்ணேன். நான் அப்போவே சொன்ன மாதிரி தான், இந்த க்ரௌடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் வச்சு இருக்கிற எல்லாரையும் என்டர்டெயின்டாக வச்சுக்கிட்டு வின் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ஒரு சம் அமௌண்ட் லைக் 100 rupees 200 rupees அப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லாரையுமே ஒரே குஷியாக என்டர்டெயின்டாக வச்சுக்கிட்டதும் எங்களோட செஃப் தான். நிச்சயம் முடிஞ்சு நலங்கு முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன, கல்யாணம் தான். கல்யாணத்துக்கு ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு நாங்கள் எல்லாருமே மண்டபத்துக்கு போயாச்சு. நான் என் பொண்ணுங்களோட ட்வின் பண்ணி ட்ரெஸ் பண்ணதை விட இப்போது ஆதித்யாவும் லித்துடாடியும் பண்ண ட்ரெஸ்ஸிங் தான் எங்களால் தாங்க முடியல. எங்கே போனாலும் மேட்சிங்காக வராங்க. சந்தோஷமாக எல்லாரும் மனசார வாழ்த்தி அந்த கல்யாணம் ரொம்ப அழகாக நல்லா சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. ஒரு கல்யாணம் நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் இல்லைல்ல.
அது என்னோட கல்யாணம் நடக்கும்போது கூட எனக்கு தெரியல. பட் ஒரு பேரண்ட்டாக யோசிக்கும்போது தான் எவ்வளோ பெரிய விஷயம், அதில் எவ்வளோ ஒர்க் இருக்குது, எவ்வளோ செலவுகள், எவ்வளோ சமாளிக்கணும், எல்லாமே எனக்கு இப்போதாங்க ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிச்சிருக்கு. கல்யாணமும் முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன, ரிசப்ஷன் வீடியோ தான். இந்த நியூ கப்பிள் இதே மாதிரி எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ப்ளெஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது இருந்தால் கமெண்ட்டும் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.